வணக்கம் இடமலம் நேர்களே. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேகேஎஸ் அவர்கள், கிஷோர் கே சாமி அவர்கள் சமூக வலைதளத்தில ஒரு விஷயத்த பத்தி தொடர்ந்து பதிவிட்டுட்டே இருந்தாரு. நானே அவர்கிட்ட கேட்டேன், "என்னங்க இது டிவிஹெச்ன்னு ஏதோ போட்டுட்டே இருக்கீங்க தொடர்ந்துன்னு. எப்பதான் இதுக்கு எண்டு?" அப்படின்னு. அந்த நேரத்தில அவர் நான் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, யாருமே அத ஒரு கண்டுக்கவே இல்ல. இது என்ன ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாரி தான் நானும் பார்த்தேன் ஹானஸ்ட்டா சொல்லப்போனா. ஆனா இன்னைக்கு இவ்ளோ பெரிய நேஷனல் லெவல் நியூஸா இது வெடிச்சு வெளில வந்திருக்கு. அந்த டைம்ல கேகேஎஸ் அவர்கள் போட்டப்போ எல்லாருமே இக்னோர் பண்ணாங்க. என்ன மாரி சாதாரண தனிப்பட்ட நபர்கள் மட்டும் இல்லாம, ஏன் ஏடிஎம்கே, ஐடிவிங் கூட அத இக்னோர் பண்ணாங்க. கண்டுக்கவே இல்ல. ஆனா இப்போ ஒரு நேஷனல் நியூஸா ஆனதுக்கப்புறம் எல்லா தரப்புமே அத எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிஜமாவே உங்கள மாரியே நானும் பார்த்தீங்கன்னா, என்ன அந்த டிவிஎஸ் தொடர், என்ன அதுல நடந்திருக்க ஊழல், ஸ்கேம் என்ன அப்படிங்கிறத விவரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவர் விவரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்விகள கேட்க போறேன். வணக்கம். வணக்கம். அதாவது 1 1/2 மாசம் போட்டுட்டு இருந்திருப்பீங்களா? ஒரு 2 மாதம் முன்னாடியே செப்டம்பர்லேருந்து நான் இது பண்ணி ஆகஸ்ட்லேருந்தே நான் இது பண்ணிட்டு இருக்கேன் இத. அதாவது டிவிஹெச் என்பது என்ன? இது நம்ம நேயர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்றது தான் டிவிஹெச். இது யாருடைய நிறுவனம் அப்படின்னாக்கா, நம்ம திரு நேரு அவர்கள், நேரு அவர்கள். அவர் அமைச்சர். நகர்ப்புற ஊராட்சித்துறை அந்த அமைச்சர். அவருடைய தம்பி ராமஜெயம் இருந்தார், இறந்துட்டார். அவர் இருக்கும் பொழுது ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு ரியல் எஸ்டேட் நிறுவனம். சரியா? இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தனியாக, அதாவது அரசியல் சார்ந்து இல்லாமல் தனியாக நடத்த வேண்டும் அப்படின்றதுக்காக இப்போ அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் நினைக்கிறேன், அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்கார். இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸை மையமாக வைத்துத்தான் இந்த ஊழலே நடந்திருக்கிறது. இந்த ஊழல் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஊழல் நடந்திருக்கு. சரியா? இது இன்னைக்கு வந்திருக்கு. நான் இதை 2 மாதம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இதை மாதிரி இது பூதாகரமாக வெடிக்க போகுது. இது அமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா அப்படின்னு தான் நான் கேள்வியே வச்சுருக்கேன். ஏன்னா நேருவை பொறுத்திருக்கா அவர் ஒரு மூத்த அமைச்சர். சரி. 2001, 2006 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஆட்சி. அப்போவே அவர் மேலே சில வழக்குகள் போடப்படும் அப்படின்லாம் பேசப்பட்டது. அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் அவர் இது பண்ணார். அவர் 2006லேருந்து 2011 சரி போக்குவரத்து துறை அமைச்சராகவும் அவர் இருந்தார். அப்படின்னும் பொழுது அப்போது அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள், அது மட்டும் இல்லாமல் நிலம் அபகரிப்பு அப்படின்றது இல்லாமல் ராமஜெயத்துடைய மிகப்பெரிய அளவில் ராமஜெயத்தோட டாமினேஷன், திருச்சி இறக்கிறதுக்கு முன்னாடி தாதாமாய் அவர் வலம் வந்தார் அப்படின்லாம் பேசப்பட்டு வந்த அந்த குற்றச்சாட்டுகள் அந்த காலகட்டம். எனக்கு தெரிந்து திருச்சி, மதுரை, கோவை இது 3த்துலேயும் மாநாடு மாதிரி போராட்டம் நடைபெற்றது செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ராமஜெயத்தோட இதையும் பேசியிருப்பாங்க, செல்வி ஜெயலலிதாவும் பேசியிருப்பாங்க, அட்டூழியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் மேலே வழக்குகள் போடப்பட்டது. 2011 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதெல்லாமே நடந்தது. இப்போ இந்த டிவிஹெச் பார்த்தீங்கன்னாக்கா ராமஜெயத்தோட மறைவிற்கு அப்புறம் ரவிச்சந்திரன் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற சூழலில் இப்போ அவர் அமைச்சரானப்போ 2021 இவர் அமைச்சரானதுக்கப்புறம் இதில் ஒரு கும்பல் உட்காருது. இவங்க கட்சி ஆட்களா என்றால் இல்லை, கட்சியை சேர்ந்தவர்களா என்றால் இல்லை. செல்வமணி அப்படிங்கிற ஒரு நபர் உட்கார்றாரு. சரி, இன்சார்ஜ் மாதிரி. இவர் யார் அப்படின்னாக்கா, இந்த நேருவோடைய குடும்பத்துக்கு நெருக்கமானவர். அதாவது ஒரு காலத்தில் நேருவோட குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பொழுது செல்வமணியோடைய பெற்றோர் அவங்க உதவி இருக்காங்க அப்படின்ற அந்த நன்றி விசுவாசத்தின் அடிப்படையில் நேரு இவரை நம்புகிறார். இப்படி உட்கார்ந்த அந்த செல்வமணி இவன் கூட பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜராக வேலைக்கு வரான் ஒரு பையன், கவிபிரசாத் அப்படின்ட்டு. கவிபிரசாத் தர்மன் நினைக்கிறேன் அவன் பேர். அவன் இவங்க சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸை கையகப்படுத்தி இதில் எல்லா கான்ட்ராக்டும், எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே அங்கே தான் நடக்குது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அமைச்சர் அவர் பல விஷயங்களில் பிஸியாக இருக்கார். சரியா? இன்ஃபேக்ட் அவருடைய வயது மூப்பு இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டுக்கிட்டே இருப்பார். அப்படி கட்சியோட முக்கியமான பவர் சென்டர். இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸை இவங்க பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் அமைச்சரின் ஆட்கள் அப்படின்றது சொல்லி ஒரு பேரல் அரசாங்கத்தை இவர்கள் நடத்துகிறார்கள் இப்படின்ற குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறேன். இதை நான் வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கிறேன்னு உடனே என்னை தொடர்பு கொள்கிறாங்க. வேறு சோர்ஸ் வழியாக என்னை தொடர்பு கொண்டு மிரட்டல், ஆட்களை அனுப்புவேன், வீடு புகுந்து அடிப்போம், தாக்குவோம், வேறு ஆள் வழியாக அதை சொல்லி விட்றாங்க. நீங்கள் தனியாக நடந்து போகாதீங்க, வீட்டுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு 20 நாளைக்கு சிட்டியில் இருக்காதீங்க. நீங்கள் நேரு நினச்சாருன்னா யாரை வேணாலும் தூக்குவார். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவார்? நேருக்கும் சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நம்புகிறேன் இதெல்லாம் நேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு. இல்லை, நேருவுக்கே தெரிஞ்சு நடக்குது அப்படின்னா அது வேறு விஷயம்.
அது நேருவோட பிரச்சனை. ஆனால் நேருவுக்கே தெரியாமல் நடக்குது. நான் அதுக்காக தான் நான் தொடர்பு கொள்கிறேன். நான் முட்டாளா? என் ஃபோன்லேருந்து தான் தொடர்பு கொள்கிறேன் நேருவை. இல்லைங்க நான் ஒரு ஃபங்க்ஷனில் அப்புறம் பேசுகிறேன்னு கட் பண்ணுறாரு. அதாவது அவருக்கு என்னென்னா பேசாமல் வேண்டாமான்ட்டு. நமக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுற இந்த பழக்கம்லாம் கிடையாது. நான் சொன்னது இவ்வளவு தான். உங்கள் பெயரை பயன்படுத்தி இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்களே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதான் நான் கேட்ட கேள்வி. நான் அப்புறம் பேசுகிறேங்கன்னு வச்சுட்டார். அப்புறம் அவர் லைனுக்கு வரல. வரது வராது அவர் இஷ்டம். என்னோட பிரச்சனை கிடையாது. சரியா? எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்த சம்மந்தப்பட்ட கோப்புகளை கொடுக்கத்தான் போகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மட்டும் இல்லை, இது சம்மந்தப்பட்ட கோப்புகளை நான் மத்திய அமலாக்கத்துறையிடமும் அந்த அத்தனை இந்த நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனங்கள் ஸ்கெல்டன் கம்பெனிஸ் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் ஷெல் கம்பெனிஸ் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் கொடுக்க தான் போகிறேன். அப்போ இவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஊழல் இதை செய்தால் நேரு யாரை வேணாலும் தூக்குவார், யாரை வேண்டாம் காலி பண்ணுவார் அப்படின்னு நீ மிரட்டுவேன்னா என்ன பண்ணுவேன் நீ? என் வீட்டிலேருந்து நான் நடந்தான் வரேன். டெய்லி காலையில் ஸ்டுடியோவுக்கு நடந்தான் வருவேன். இந்த பில்லரில் அசோக் பில்லரில் இந்த ஜீப்ரா கிராசிங் இருக்குல்ல, இது தெரியட்டமே ஒளிவு மறைவாக இருக்க ஜீப்ரா கிராசிங் வழியாக வந்து அப்போ அங்கேருந்து நடந்தான் வருவேன். சரியா? அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம் இருக்குது? அவன்லாம் ஒரு ஆளா? இவங்க பேசுகிறது ஆஃப்டரால் அவன் ஒரு ஐயன் தானே, ஐயன் தான் ஐயர் அப்படின்றானுங்க. அவ்வளோதானே, இவன் என்ன இவெல்லாம் ஒரு ஆளா? இப்படின்லாம் பேசியிருக்காங்க. நான்லாம் ஒரு ஆளான்றதை விட்டுருக்கேன். நான் ஒரு ஆளாகவே இல்லாமல் போகிறேன். அது மேட்ரு கிடையாது. இப்போ இன்றைக்கி அமலாக்கத்துறை வந்திருக்குல்ல, இன்றைக்கி இந்த விஷயத்தை தோண்டி எடுப்போம்ல. இப்போ அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறேன். இதை மீறி அமலாக்கத்துறை வாய்மூடி இருக்கும் என்றால் அப்புறம் இங்கே மக்கள் வந்து எந்த துறையின் மீதும் எந்த நம்பிக்கையும் வைக்க மாட்டாங்க. சிம்பிள். நான் வந்து என்னென்னா ரொம்ப ஆடியன்ஸை குழப்ப விரும்பலை. நான் போட்ட ட்வீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா படிக்கிறேன். அதுலேருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய கில்மா விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன். இந்த ட்வீட்டை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2 மாதங்களுக்கு முன்னாடி தேதி வாரியாக நான் என்னெல்லாம் போட்டேன்ட்டு. இப்போ இன்றைக்கி வந்து இடி அமலாக்கத்துறை வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க வேலை வாய்ப்பு, அதாவது எப்படி செந்தில் பாலாஜி செய்தாரோ அதை விட பன்மடங்கு அதிகமாக, அதோட பெருசாக இது அதோட பன்மடங்கு அதிகமாக. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் துறைக்கு வேலைக்கு ஆட்கள் எடுப்பது. ஏன்னா செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னாக்கா டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு தான் எடுத்தார். இவங்க அப்படி கிடையாது. இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி பொறியாளர், துணை பொறியாளர், இந்த மாதிரி மென்பொறியாளர்கள், இந்த மாதிரியான ஒரு இதுக்கு போஸ்டிங் எடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்வு நடத்துகிறோம். 1,00,000க்கும் அதிகமானவர் தேர்வு எழுதுகிறாங்க அப்படிங்கும்பொழுது அந்த தேர்வையே சரியாக கண்டக்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னாக்க இவங்க யார்கிட்ட கையூட்டு பெற்றார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். இந்த லிஸ்ட்டே எங்கே தயாராகுதுன்னா டிஎன்பிஎஸ்சியில் தயாராக இருக்கணும். டிஎன்பிஎஸ்சியே ஷிஃப்ட் ஆகி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸோடைய அலுவலகத்துக்கு போயிடுச்சு. ஆரியபுரத்தில் அவங்களுடைய அலுவலகம் சரியா 3 மாடியில் இருக்குது. 3வது மாடியில் உட்காந்து இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம எடுத்துகிறோம் தகவல். என்னோட ட்வீட்டுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னாக்க இந்த தகவல் எல்லாமே வந்துடும். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஆர்கைவ்ஸில் போயிட்டு டிவிஹெச் அப்படின்னு ஃபோல்டர் போட்டாலே அது எல்லாமே என்ன டிவிஹெச் தொடர்ந்து தான் நான் எழுதிக்க வந்தேன். ஒன்று ஒன்றா நான் படிச்சுட்டு வரேன். இது ஒன்று ஒன்றுத்துக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்டே வரேன். இதில் போட்டுருப்பேன் பாருங்கள். இன்னைக்கு நான் இதில் வந்து அமலாக்கத்துறையை டேக் பண்ணுறேன். நிர்மலா சீதாராமன் ஆஃபீஸே ஆரம்பிச்சு, ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் டேக் பண்ணுறேன். KN நேருலேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் டேக் பண்ணி இதை வந்து நான் போடுறேன். இது கூட நான் வந்து ஆவணங்களையும் பதிவு பண்ணுறேன். சரியா? இதில் பாருங்கள், இது என்றைக்கு போட்டிருக்கேன்னா 1/9/2025, அதாவது 1 செப்டம்பர் 1 அன்றைக்கி போட்டிருக்க பதிவு. இதை அப்படியே படிக்கிறேன் நான். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால அது பார்த்துக்கோங்க. அது கூட போட்ட அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் போட்டு காமிப்பா. என்னென்னா, வணக்கம் செல்வமணி சார். செல்வமணி யாருன்னா அங்கே நான் சொன்னேன் இல்லையா, பொறுப்பு எடுக்கிறது. செல்வமணி சார், காது வழி செய்திகளை பதிகிறேன் என்று நினைத்தீர்களா அப்படின்னு கேட்குறேன். சரியா? செல்வமணி, கவிப்பிரசாத் ஆகியோர் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த கும்பலின் டெண்டர் செயல்பாடுகள், எந்த டெண்டராக இருந்தாலும் இவங்க தலையிடுறது வந்துவிடும். சரியா? செயல்பாடுகள், வசூலிக்கப்படும் விதங்கள், ஒவ்வொரு டெண்டருக்கும் பெறப்பட்ட பணங்கள். ஒரு டெண்டருக்கு எவ்வளோன்னு அட்வான்ஸாக வாங்கிடுறது, மிரட்டி வாங்குறது. சரியா? இப்படி பணங்கள் ஹவாலா மூலம் எந்தெந்த நாடுகளுக்கு, இதை என்ன பண்ணுறாங்க, இங்கே வைக்கிறது இல்லை, கொஞ்சம் பணத்தை ரியல் எஸ்டேட்டில் நுழைக்கிறாங்க, மிச்சத்தை என்ன பண்ணுறாங்க ஹவாலா மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த ஹவாலா மூலம் எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு அனுப்பப்பட்டது, ஒவ்வொருவர் பெயரிலும் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், அது மட்டும் இல்லாமல் வார நாட்களில் உங்களது செயல்பாடுகள், வார இறுதியில் தான் சொன்ன கில்மா, வார இறுதியில்
நீங்கள் வந்து உங்களது செயல்பாடுகள், உங்களுக்கு வந்த பரிசுகள், இவங்க நிறைய இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வருவாங்க இவங்களுக்கு, இவங்களுடைய ஆஃபீஸில், சரியா? அது நீங்கள் வாங்கி கொடுத்த பரிசுகள், அதுதான் அந்த கில்மாலாம் வருது. குச்சி ஹேண்ட்பேக்லேருந்து ஆரம்பித்து, ஹெர்மெஸ் ஹேண்ட்பேக்லேருந்து ஆரம்பித்து பயங்கரமான இதெல்லாம் வந்து கைமாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவிஹெச் உடைய 3வது மாடியில், இதான் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அந்த 3வது மாடி தான் முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்ற இடம். நீங்கள் நினச்ச பல சம்பவங்கள், பலான சம்பவங்கள் நடைபெற்ற இடம்னு வச்சுக்கலாம், சரியா? இந்த 3வது மாடியில் என்ன நடக்கிறது? உங்களை பார்க்க வருகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? அமைச்சரை பார்க்க வருவர்களிடம் அமைச்சருக்கு தெரியாமல் நீங்கள் பேசும் டீல்கள், இதான் முக்கியமான விஷயம். பிட்காயின் முதலீடுகள், இந்த பிட்காயினில் முதலீடு பண்ணுறாங்க நிறைய, சரியா? இந்த பிட்காயின் முதலீடுகள் என அனைத்தையும் கடந்த சில மாதங்களாக கண்காணித்ததோடு மட்டுமல்லாமல் தற்போதும் கண்காணிக்கிறோம். ஜால்ரா அடிப்பதில் ஜேர்னலிசம், இதை நான் எழுதியிருக்கேன், சரியா? இந்த மக்கள் விரோத ஆட்சியில் நடக்கும் ஊழல்களை மக்களிடம் எடுத்துரைப்பதே உண்மையான ஜேர்னலிசம். எனது திட்டப்படி தண்டாரம்பட்டு வேலுவையும் பிளாக் டிக்கெட் சேகர்பாபுவையும் டார்கெட் செய்திருப்பேன், சரியா? இவங்க 2 பேரையும் நான் டார்கெட் செஞ்சுருக்கேன். அது அவங்க சார்ந்ததெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து வரும்னு வச்சுக்கோங்க. தேவையே இல்லாமல் ரகுராமன் என்றவன், இவன் வந்து அங்கே ஒரு வக்கீல், ஒரு தேங்காய் மூடி வக்கீல், சரியா? ரகுராமன், இவன் அங்கே வந்து நின்றுட்டு இவன் அட்வைஸரான், லீகல் அட்வைஸர்ன்ட்டு. அப்படின்லாம் கண்டுக்காதீங்க, கிஷோர் சாமிலாம் ஒரு ஆளா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு நான் தேவைப்பட்டால் வேலூரில் எனக்கு ஆளுங்க இருக்காங்களாம், அவங்களை கூப்பிட்டு வந்து இவன் என்ன பண்ணுவானா, என் வீடு பூந்து என்னை தாக்குவான், இப்படிலாம் வார்த்தையை விட்டுருக்கான். இவங்க என்ன பேசினாலும் எனக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்க, சரியா? இந்த ரகுராமன் என்றவன் என்னை மிரட்டினாதான் விளைவு எங்கு கொண்டு வந்து மிரட்டினதன் விளைவு என்னை மிரட்டினதன் விளைவு எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பார்த்தீங்களா? டிவிஹெச்சில் உங்கள் டேபிள் வரை வந்த நமக்கு நீங்கள் செல்லும் உணவகங்கள், பார்களுக்கெல்லாம் வருவது கஷ்டமா சார்? எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரியா? டெண்டர் எடுக்கும் கம்பெனிகளிடம் 35%, அதாவது டெண்டர் எடுத்து அதில் 5%, 20% நம்ம ஏன் வாங்கணும்? டெண்டர் எடுக்கிற கம்பெனியிலேயே நம்ம ஷேர் வாங்கிட்டோம்னா அப்படின்னு அந்த 35% வாங்கியிருக்கிற வரைக்கும் எங்கள்கிட்ட எல்லா செய்தியும் இருக்குது, நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு. இது ஒரு பதிவு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இது 7/9 இந்த ட்வீட்டை நான் போடுறேன். ஒரே ஒரு ஆடியோ வந்ததற்காக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு துறை மாற்றப்பட்டது. செந்தில் பாலாஜியை 10 ரூபாய் பாலாஜி என்று கிண்டல் செய்யும் ரவிச்சந்திரன், யார் நேருவோடைய தம்பி, வந்து 10 ரூபாய் பாலாஜின்னு அவரும் சொல்வார் நம்ம செந்தில் பாலாஜியை. ஸோ அப்படி சொல்லும் ரவிச்சந்திரன் சார், அந்த செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாமல் வீட்டில் இருப்பதற்கு காரணம் என்ன? இதே மாதிரியான ஜாப் ராக்கெட் இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா, வெடிச்சிருக்கு இல்லையா, இதே மாதிரியான ஜாப் ராக்கெட் கேஸ் தான் அப்படின்னு அன்றைக்கே நான் சொல்கிறேன், இவங்களை எச்சரிக்கிறேன், சரியா? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை துறை தான் அந்த துறை. இது அமைச்சருடைய நேரடி பார்வையில் வரக்கூடிய துறை. இந்த துறையில் டிப்ளமா ஸ்டாண்டர்ட் என்கிற அந்த படிப்பு தகுதி டெக்னிக்கல் போஸ்ட் போடப்பட்டதில் உங்கள் அண்ணனுக்கே தெரியாமல், அதாவது திரு நேரு அவர்களுக்கே தெரியாமல் டிவிஹெச் கும்பல் செய்த இந்தியாவின் மிகப்பெரிய வேலை மோசடி, பிகெஸ்ட் ஜாப் ராக்கெட் ஸ்கேம் பற்றி தகுந்த ஆதாரங்களுடன் டிவிஎஸ்சி நடவடிக்கை, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க நடவடிக்கை, ஆனாலும் டிவிஎஸ்சிடம் புகார் அளித்து அகில இந்திய அளவிலான செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறேன். இது நான் அன்றைக்கே சொல்கிறேன், எங்கள் செப்டம்பரே நான் சொல்கிறேன், சரியா? டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில், எப்படி எடுக்க மாட்டாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி எடுப்பாங்க, இவங்களுக்கு எதிராகவே எடுப்பாங்களா? டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தையும் அனுபவிக்கிறேன், அதுதான் நான் திட்டமிட்டது. அப்போது தமிழக அமைச்சரவையில் ஒருவர் நீக்கப்படுவாரா அப்படின்றதான் நம்முடைய கேள்வி. எது? நேருவே நீக்கப்படலாம், சரியா? உங்களுடைய அண்ணன் அமைச்சர் நேருவோட பதவி போனால் உங்களுக்கு என்ன ரவிச்சந்திரன் சார், உங்களுக்கு என்ன போச்சு? வழக்கம் போல் ஜாலியாக இருப்பீங்க. அமைச்சர் நேருவின் நிழல் கூட அவருக்கு உண்மையாக இல்லை என்பது அனைவருக்கும் வருத்தமே. இது திமுக காரங்களே சொல்லக்கூடியது என்கிட்ட. அவருடைய நிழல் கூட அவருக்கு நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜாப் ராக்கெட் கேஸ், பத்திரிகையாளர்கள் சந்திப்பதற்கான ஆயத்த பணிகள் என்று 2 நாட்கள் கடுமையான பணிகள் இருந்ததால் டிவிஎஸ் தொடருக்கு விடுமுறை அளித்தோம். என்ன கவி பிரசாத் தர்மன் சார், கவி பிரசாதை கேட்குறேன் நான், சரியா? பேசி முடிச்சுட்டேன்,
இனிமேல் முதலில் இருந்து தொடங்க வேண்டியதுதான் என்று உதாரணம் விட்டிருக்கலாமே அப்படின்ட்டு. அதாவது நான் இது வரைக்கும் எல்லாம் பேசிட்டான், அவன் எல்லாம் பேசிட்டான், இனிமேல் என்ன பண்ண முடியும், அதான் எல்லாம் திருப்பி சொல்றதுக்கு பேசிட்டானே எதுவும் இல்லை. அப்படின்னும் போது என்ன பேசுன்னு சொன்னி அவன் தான் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்களுக்கு எதிராக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவிப்பிரசாத், அந்த நேருவோட இருக்கிறது, ரவிச்சந்திரன், இவங்க எல்லாம் இருக்கிற ஃபோட்டோ, ஸ்டாலின், துர்கா ஸ்டாலினோட இருக்கிற ஃபோட்டோ இதை எடுத்து போடுறேன். இது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துலேயும் போடுறேன். இன்னைக்கு இடி என்ன கொடுத்துருக்கோ அந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு பாருங்க, இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு பாருங்க, அது அப்படியே அவங்க லெட்டர் அனுப்பியிருக்காங்க பாருங்க. எது இடி வந்து அமலாக்கத்துறை வந்து இவங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, யாருக்கு, டிஜிபிக்கு. அந்த லெட்டரோடைய இதே சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் அன்றைக்கி ஆங்கிலத்தில் போட்டது என்றைக்கு போட்டிருக்கேன், இதே செப்டம்பர் 1 போட்டிருக்கேன். என்ன தெரியுமா, க்ரீன் எனர்ஜி குஜராத் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னா, டைரக்டர் யாருன்னா செல்வமணி. அந்த செல்வமணி இந்த டிவிஹெச்சோட செல்வமணி, சரியா. இந்த செல்வமணி தியாகராஜன் என்பவன் ஒரு டைரக்டர். இந்த டிவிஹெச்சில் இன்னொரு எனர்ஜி ரிசோர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், டிவிஹெச் எனர்ஜி ரிசோர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இன்னொரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிலையும் அதே செல்வமணி தான் இருக்காப்புல. 2 கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க, ஷெல் கம்பெனி சொல்லுவோம் இது, சரியா. இந்த 2 கம்பெனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கையை மேற்கொள்கிறாங்க. இதுலேயும் அதான் ஓனர், அதுலேயும் அவன் தான் ஓனர், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை. போத் கம்பெனிஸ் வில் பை ஷேர்ஸ். இவன் அவன் கம்பெனியில் ஷேர் வாங்குவான், அவன் இந்த கம்பெனியில் ஷேர் வாங்குவான், சரியா. இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை நான் டேக் பண்ணுறேன், இது விசாரிங்க. இந்த 2 கம்பெனியும் ஒருத்தரோடதே. எதுக்காக இந்த கம்பெனி இவங்க நிறுவியிருக்காங்க அப்படின்னா, இந்த பண பரிவர்த்தனைக்காக நிறுவியிருக்காங்க அப்படின்னு இந்த கம்பெனியோட பேரை போட்டு நான் சொல்கிறேன், சரியா. இந்த மணி லாண்ட்ரிங்காக நீங்கள் பேரை மாற்றி இது பண்ணுறீங்கன்னா, இது ஐசிஐ சார்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கே இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதுக்கு ஆடிட்டிங் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இது வந்து எல்லாரையும் டேக் பண்ணி திரும்பியும் போடுறேன், இந்த பதிவையும் போடுறேன். இதில் அந்த 2 டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணிக்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா. அடுத்து டிவிஹெச்சில் அடுத்து இது பண்ணுறேன், வசுநிதி ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெட். வசுநிதி ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு. இந்த வசுநிதி ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெட் என்னன்னா, இது வந்து அதே டிவிஹெச்சோடைய பெலிஷியா டவர்ஸ்ன்ற இடத்துல தான் டிவிஹெச்சோடைய அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை யாருன்னா, இந்த கவிப்பிரசாத்னு மேனேஜராக இருக்கான் பாருங்க, அவனும் அவனுடைய மனைவி ரம்யா பிரியா, இவங்க 2 பேரும் டைரக்டர்ஸ் இந்த நிறுவனத்தில். இந்த நிறுவனம் என்னென்னா, செல்வமணி ஏற்கனவே ஒரு நிறுவனத்தை வைத்து அந்த நிறுவனத்திலிருந்து இடங்களை வாங்குறது, லோன் வாங்குறது, சரியா. இதை வாங்கிட்டு இந்த 2 இவங்களும் வந்து ஒரே அட்ரஸில் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. எத்தனை நிறுவனங்கள் ஒரே அட்ரஸில் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க? கம்பெனி ஆக்ட் அதை ஒத்துக்குதா? எத்தனை நிறுவனங்கள் பாருங்கள், வசுநிதி, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 2 நிறுவனங்கள் எல்லாமே ஒரே இடம், ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்ற அந்த இடத்தோடைய பில்டிங்லேயே அலுவலகமாக வச்சு 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள். இது எப்படிங்க இவங்க செயல்பட முடியும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அடுத்து இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து வேறு இடங்களில் வைக்கிறாங்க. இதில் யார் முக்கியமான ஒரு பேர் என்னென்னா, பழஞ்சூர் செல்வம் அவனுடைய பேரும் இதில் இருக்க பாருங்க. இந்த பழஞ்சூர் செல்வம் வந்து என்னென்னா, இவன் வந்து தொகுதி பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. யார்? அமைச்சர் நேருவோடைய தொகுதியில். இவன் தான் அவங்கள ஓவர்சீஸில் கொண்டு போய் இந்த பணத்தெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இவன் தான் கையாளாக இருக்கான். இது எல்லாமே இடியை டேக் பண்ணி தான் போடுறேன். இடி இதையெல்லாம் விசாரிக்கலாம். இந்த ஃபோட்டோக்கெல்லாம் இருக்குது, இந்த பழஞ்சூர் செல்வத்தோடைய ஃபோட்டோவும் இருக்குது, சரியா. அதையும் போடுறேன். அடுத்து 3/9/2025 அன்றைக்கி ஒரு ட்வீட்டு போட்டிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, திமுக கட்சிக்காரர்கள் ஒரு அலுவலகத்தில் கரைவேட்டியுடன் சென்று அதிகாரியிடம் எந்த வேலைக்கும் நிற்கக்கூடாது என்று சொல்கிறது பொம்மை அரசு. இது நம்ம ஸ்டாலின் அரசு. ஆனால் இங்கு பாருங்கள், உபாஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இங்கே யாருன்றதுலாம் அப்புறம் நம்ம பேசுவோம், அடுத்தடுத்த தொடரில் பேசுவோம். உபாஸ் ஒரு கேரக்டர், ஒரு நபர். இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் நிறைய பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர். இது ஒரு ஹேண்ட்பேக்கும் 60,000 70,000 விலை கொண்ட ஹேண்ட்பேக் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நபர். இந்த உபாஸ் என்ற தனிநபர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை என்று ஒட்டுமொத்த அரசாங்கத்திலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார். எப்படி செலுத்தினார்? என்ன அடிப்படையில் செலுத்துகிறார்? இந்த ஆள்
அமைச்சர்கள் மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்களின் பணிகளை கூட கனகச்சிதமாக செய்து வருகிறார். சரியா? நமது செய்திகள் வெளியாவதற்கு முன்வரை சென்னை பெருநகராட்சியின் அறிவிக்கப்படாத அரசியாக இவர் வந்திருக்கிறார், இயங்கி வந்திருக்கிறார் இந்த உபாஸ். சரியா? நாம் டிவிஎஸ் தொடரை முடிப்பதற்குள் 2 பொதுத் தேர்தல்கள் நடந்து முடிந்து விடும் போல, அந்த அளவுக்கு நீண்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோ பெரிய ஸ்கேம். சரியா? செஸ் ஒலிம்பியாட் நடந்தது. ஆமாம். இந்த செஸ் ஒலிம்பியாடில் இந்த உபாஸின் பங்களிப்பு, அவருக்கு டெண்டர் எடுத்து கொடுத்தவர், அவருடன் சேர்ந்து சுமார் கிட்டத்தட்ட 20 கோடிகள் கொள்ளையடித்த அன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் என எவரையும் நாம் விடப்போவதில்லை. இதுவும் நான் பதிவு பண்ணுறேன். செல்வமாக மணியாக உதவின சார். யார்? நம்ம செல்வமணியை தான் சொல்கிறேன். கட்சிக்காரனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் சார்? எல்லாம் இந்த மாதிரி உபாசு இந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரியா? நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் ஒரு டெண்டரை எடுப்பது எப்படி, எங்கு டீல் பேசப்படும், பணம் எப்படி வாங்கப்படும், டிரைவர் உள்ளிட்டவர்களின் பங்கு என்ன என்று பேசுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இத்தனையும் நான் போடுறேன். சரியா? அடுத்து 8/9/2025 ஒரு பதிவு பண்ணுறேன். என்னென்னு, யார் அந்த 4 மண்டல தலைவர்கள்? ஏன்னா அவர் சிஎம் சொல்கிறார் 4 மண்டல தலைவர்கள் அப்படின்னு. யார் அந்த 4 மண்டல தலைவர்கள்? என்னடா திமுக கட்சியில் 8 மண்டல தலைவர்கள் ஆச்சே, ஆனால் இது என்ன 4 மண்டல தலைவர்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை துறையில் டிப்ளமா ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுகளுக்கான லஞ்ச பணத்தை 4 மண்டலங்களாக பிரித்து வசூல் செய்துள்ளது நம்ம செல்வமணி, கவிப்பிரசாத், இந்த 2 டீம். அரசு எந்திரத்தை டிவிஎச்சில் இயக்கி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த இந்த கும்பலை தகுந்த ஆதாரத்துடன் தோலுரிப்போம். இப்படி நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன். சரியா? இப்படி ஏகப்பட்ட கம்பெனிகள், இதையெல்லாம் நான் எடுத்து போடுறேன். மதன் அப்படின்னு ஒரு கேரக்டர். இவன் யார் அப்படின்னாக்க, இவர் வந்து நேருவுடைய கேம்ப் ஆஃபீஸ் வலதுகரம். இந்த மதன் என்பவன் தான் நேருவுக்கே உணவு பரிமாறக்கூடியவன். அவ்வளோ க்ளோஸு. சரியா? இவன் வந்து என்னென்னா, இவன் ஓல்டு மாங்க் பிரியர். அதோட தனிப்பட்ட விஷயம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். இவர் அமைச்சரோட கேம்ப் ஆஃபீஸ்லேயே சார் கிடைப்பார். சரியா? இவருடைய ஃபோட்டோவையும் எடுத்து போட்டிருக்கேன் நான். அந்த கேம்ப் ஆஃபீஸ் மதனுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். சரியா? இப்படி ஒன்றும் நம்ம எடுத்து போட்டு இதை வந்து பேசியிருக்கோம். இது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் இது இப்படி ஒன்றுத்தையும் நான் வந்து எடுத்து பதிஞ்சிருக்கேன். இது எல்லாமே அமலாக்கத்துறையை எடுத்து வைத்திருக்கிறது. எங்கேருந்து அவாலா பணம் கையாடல் நடந்தது? அந்த பில்டிங் 2 வடக்கத்தியர்கள், இவனுக்கு தான் வந்து அந்த வேலையை பார்த்துக்கிறது, அனுப்புறது, இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன் அனுப்புறது. இவங்க பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்சுன்னு போய் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. இந்த அலுவலகத்தோடைய ஃபோட்டோவை போட்டு, இதை பாருங்கள், இந்த அலுவலகத்தில் நடக்குதுன்னு அந்த அலுவலகத்தை அன்றைக்கி ஈவினிங்கே மூட்டானுங்க. ட்வீட் போட்ட அன்றைக்கி மூட்டு வேறு இடத்துக்கு போயிட்டானுங்க. இப்படி அத்தனையும் கொண்டு வந்து கொட்டியாச்சு. நேரு தான் யோசிக்கிறேன். என்னன்னா, நேருவுக்கே நான் தொடர்பு கொள்கிறேன். நமக்கு ஒளிவு முறைவு என்ன இருக்குது இந்த விஷயத்தை கடத்துறதுக்கு? நான் நேருவுக்கே தொடர்பு கொள்கிறேன். ஏன் உங்களுக்கு தெரியாமே ஒரு கும்பல் வந்து நல்லா கொள்ளையடிச்சிட்டு இருக்கு உள்ள, உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா? எனக்கு தெரியாது. அதை சொல்கிறதுக்கு உங்களோட உனக்கு தெரிஞ்சு நடக்குதா, உனக்கு தெரியாமல் நடக்குதா? ஆனால் உனக்கு தெரியப்படுத்தணும்ல. ஏற்கனவே நான் சொல்கிறேன், நேருவை ஒரு திமுக நபராக எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நான் ஒரு அரசியல்வாதியாக நேருவுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நான் ஒரு பழுத்த அரசியல்வாதி. சரியா? அவருடைய கட்சி கொள்கைக்காக அவர் இருக்கார். நான் சார்ந்த கட்சிக்காக நான் இருக்கேன். அப்படின்னும் பொழுது எதிர் துருவலத்தில் இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி என்கிற அளவில் எனக்கு ஒரு மரியாதை உண்டு அவர் மேலே. அப்படின்னும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியை இப்படி ஒரு கொள்ளை கூட்டம் அப்படியே காலி பண்ணுது பாருங்க. இது நேருவுக்கு தெரிஞ்சு நடந்தால் அது வேற விஷயம். அதோடைய விளைவுகளை அவரும் சந்திச்சுதான். ஆனால் தெரியாமல் நடக்குது. அந்த விளைவுகளையும் அவர் சந்திக்க வேண்டும் என்றிருந்தால் அது பரிதாபத்திற்குரிய விஷயம். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்படி அத்தனை தகவல்களும் நம்மள்கிட்ட இருக்குது. அமலாக்கத்துறை கொடுக்க வேண்டிய ஆதாரங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு நிறுவனமாக என்னால் போட முடியும். அத்தனை நிறுவனங்களும் அத்துப்படி. இப்போ இங்கே நம்ம வீடு இருக்குல்ல, இங்கே இந்த ஸ்டுடியோ இருக்குல்லையா, ஸ்டுடியோலேருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தள்ளி இசக்கி தூப்பியா வீடு இருக்குது பாருங்கள். எம்எல்ஏ திருநெல்வேலி அந்த பகுதி எம்எல்ஏவோட இசக்கி சுப்பியாவோட வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் கட்டுறான் அவன், கவிப்பிரசாத். 60 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான். இவனுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வந்தது? இவன் யார்? 10 வருஷம் முன்னாடி இவெல்லாம் வந்து ஒரு மேனேஜராக போய் சேர்ந்தவன் இந்த ட்ரிவாலி ஹம்ஸில். இன்றைக்கி அவங்ககிட்ட புழங்குற பணம் ஒரு நாளைக்கு 5 கோடி புழங்குதுங்க வெளிநாடுகளில்.
பாரிஸு, நெதர்லாண்டுன்னு வெளிநாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட். இவன் யார், எங்கேருந்து வரான், இவனுக்கெல்லாம் எப்படி இந்த பணம் வந்து இப்படி புழங்குது அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்வியை அமலாக்கத்துறை இன்றைக்கு கேட்க ஆரம்பித்திருக்கிறது இந்த ஒரு ஊழலை வைத்து. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2358 போஸ்டிங் போட்டிருக்கீங்க. 2358 போஸ்டிங்கில் கிட்டத்தட்ட 150 போஸ்டிங்கில் நாங்கள் வந்து சில முறைகளில் இருப்பதாக சில ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறோம். 150 போஸ்டிங்களுக்கு மட்டும் முறைகள் நடந்ததற்கான ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறோம் நாங்கள் ரெய்ட் நடத்திய போது. நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் முழுக்க முழுக்க. நான் சொல்கிறேன் 1900 சொச்சம் போஸ்டிங்களும் 35 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், 35 லட்சம் வரைக்கும் இவங்க வாங்கி தான் போட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி வழியாக நடக்க வேண்டியது. டிஎன்பிஎஸ்சியை நீங்கள் இடமாற்றம் செய்து இவங்களுடைய இடத்த கொண்டு வந்து வச்சு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். இது வெறும் போஸ்டிங்கில் மட்டும் இவங்க அடித்த பணம். இதை தவிர்த்து வேறு டெண்டர்கள் எல்லாம் இவங்க அடித்த பணங்கள்னா அது பல 100 கோடிகள் போகுது. ஏகப்பட்ட பணம். யார் அந்த கவிபிரசாத் தர்மன், யார் அந்த செல்வமணி, இவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வருது, யார் அந்த உபாஸ், இப்படி கேள்விகள்லாம் வருது இல்லை? இப்படி இந்த உபாஸ்ன்ற பேருனா அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. ஏன் கொண்டு போக முடியாதுன்னா, உடனே என் மீது பெண்கள் வன்கொடுமை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை பாய்ச்சுவாங்க. நமக்கு அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எனக்கு அது தேவையும் கிடையாது. ஏன்னா இது ஒரு பெண் ஆண் என்ன நான் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, அது ஊழல். யார் செய்தாலும் ஊழல் தானே, திருட்டு பணம் தானே. மக்களுடைய பணத்தை எப்படியெல்லாம் களவாடுகிறார்கள் இவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள் என்று வலம் வருகிறார்கள். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவன் பெரிய ஐஃபண்டா காரு, இவன் குழந்தைகள், இவனுக்கெல்லாம் உறுத்தாதா திருட்டு பணம்? இது இப்படி ஊரை கொள்ளையடிச்சு திருடி சம்பாதிக்கிறிய இந்த பணம் நிற்குமாடா? உன் வம்சம் தழைக்குமாடா? உறுத்த வேண்டாமாடா உனக்கு? ஊர் பணத்தில் திருடி நம்ம இது மாதிரி பண்ணுற மாதிரி நான் கூட்டு போகிறேன், உங்களை வரும் நான் கூட்டு போகிறேன், நான் இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிறேன், உங்களுடைய வரும் டாக்ஸே இதை போட போகிறோம். வட சென்னையில் நான் பேசிட்டு இருந்தேன், ஷாலன்ட்ட பேசிட்டு இருந்தேன். வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அந்த குப்பையில் இருந்து 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 கால் பொத்தலாங்க. டாக்குமெண்ட்ரியாக எடுத்து போகிறோம், கால் பொத்தலா. நீங்கள் என்னடா திருட்டு பணத்தில் 3 லட்ச ரூபாய் ஷூ, 4 லட்ச ரூபாய் ஷூ, எவ்வளோ வந்து போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஹேண்ட்பேக் 80,000 ரூபாய்க்கு, 1 லட்ச ரூபாய்க்குன்னு செஸ்ஸு ஒலிம்பியாட் அதோடைய அப்படியே அந்த கான்ட்ராக்டே கொடுப்பீங்க. நீங்கள் என்னடா அநியாயம்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த டிவிஎச் தொடர்ந்து நீங்கள் சீரீஸ் ஆஃப் ட்வீட்ஸ் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ன்ற அந்த அலுவலகத்தை எனக்கு விட்டுருங்க. ராமஜெயம் வந்து ஒரு கோவில் போல் வைத்திருந்தார். அது அரசியல் வாடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அதை வைத்திருந்தார். ஆனால் அது எந்த அளவுக்கு கொண்டு வந்து நீங்கள் மாற்றி வச்சுருக்காங்கன்னா, இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன், அவ்வளவு கேவலமான ஒரு ஒரு இடமாக அதை மாற்றி வைத்திருக்கிறார் இவர். சீரீஸ் ஆஃப் ட்வீட்ஸ் போட்ட மாதிரி நம்ம தொடர்ந்து சீரீஸ் ஆஃப் நிறைய பண்ண போகிறோம். ஒன்றையும் நம்ம கொண்டு வந்து வெளியில் எடுப்போம். இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்து எத்தனை நிறுவனங்கள் அதே அலுவலகத்திலங்க, இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கு தெரியாதா? போகாதா? போயிருக்கு. போனதுனால தான் இன்றைக்கி வராங்க. சரியா? அவங்க ரெய்டுன்னு சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு காரணம் காமிக்கணும்ல. இப்போது கிஷோர் சொன்னான், நாங்கள் அதனால நடவடிக்கை எடுக்கிறோன்னு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்தா அப்போ என்ன சொல்லுவாங்க நீதிமன்றம்? நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து இப்போ இது அமலாக்கத்துறை ஏன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த ரெய்டு கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ரெய்டுன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். கிஷோர் சாமி சொன்னான்னா நீ போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே இல்லை. நீங்கள் இதை கணக்கில் எடுத்துக்கோங்க, விசாரணை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பொதுவிலேயே வைக்கிறேன், எல்லாமே பொதுவில் இருக்குது. தனிப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை தான் டேக் பண்ணிட்டேன். நிர்மலா சீதாராமன் அவர்களிலிருந்து எல்லாரையும் டேக் பண்ணிட்டேன். KN நேரு, நிர்மலா சீதாராமன், MK ஸ்டாலின், அப்புறம் இவங்க யார், திரு எடப்பாடி பழனிசாமி, எல்லாரையும் டேக் பண்ணி தான் நான் போடுறேன். இத்தனை தகவல்களும் இருக்குது. ட்விட்டரில் போனீங்கன்னா அமலாக்கத்துறைக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்குது. பயன்படுத்திக்க. சரி, இந்த சீரிஸோட முதல் வீடியோவாக நான் நினச்சிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய பேசுவோம். ஓகே, மிக்க நன்றி.